அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாட்சிமை மிகுந்த எங்களுடைய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்திலே கழகத்தின் ரீதியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த கழகத்தினுடைய நிர்வாகிகளை எல்லாம் நேரடியாக அழைத்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கழகம் வெற்றி வாய்ப்பினை இழந்ததற்கு என்ன காரணம் என்பதை குறித்து நேரடியாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டமாக தலைமை கழகத்திற்கு அழைத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நிர்வாகிகளும் கழகத்தின் வெற்றி வாய்ப்பு எதனால் பாதிக்கப்பட்டது என்பதை குறித்து நேரடியாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் நிர்வாகிகள் உரிய முறையில் பதிலை தந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான இயக்கம். இந்த இயக்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள், நகர்கழகத்தினுடைய செயலாளர்கள், பேரூராட்சி கழகத்துடைய செயலாளர்கள், கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள், கழகத்துடைய சார்பு அணிகளுடைய மாநில நிர்வாகிகள், தலைமை கழகத்துடைய செயலாளர்கள், துணை நிர்வாகிகள், மாவட்ட அளவிலே பணியாற்றி கொண்டிருக்கிற மாவட்ட அணிகளுடைய மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் அழைத்து நேரடியாக கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறார். இந்த பணிகள் முடிந்த பிறகு உரிய நடவடிக்கைகளையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மேற்கொள்ள வேண்டிய கட்டமைப்புகளை குறித்தும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் விரிவான முறையில் நிர்வாகிகளிடத்திலே கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக தமிழகத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற, இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த இயக்கத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு இன்றைக்கு விளைபோயிருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி எந்த விதமான முன்னேற்பாடுகளை பற்றியோ, எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை குறித்தோ, தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை குறித்தோ, நாள்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாலியல் பலாத்காரங்கள் குறித்தோ எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. மாறாக இந்த அரசு குதிரை பேரத்தை நாங்கள் குதிரை வேகத்தில் நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்ன அரசு மாறாக இன்றைக்கு ராக்கெட் வேகத்தில் குதிரை பேரத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இது தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு கடுமையாக கண்டித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தங்களுடைய ஆட்சியை செயற்கை முறையிலே 118 என்ற மேஜிக் எண்ணை அடைய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு குறுக்கு வழியிலே அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் இந்த நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக வருகின்ற காலங்களிலே நடைபெற இருக்கின்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல், அல்லது விரைவில் நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தல், அல்லது நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் எதுவாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலே நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்ன முடிவெடுக்கின்றார்களோ அதுதான் இந்த இயக்கத்தினுடைய முடிவு. அவர் எடுக்கின்ற முடிவுகளின் அடிப்படையில் நடைபெற இருக்கின்ற சட்டப்பேரவையினுடைய இடைத்தேர்தலில் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும் என்று அறிவித்து அதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நடைபெற இருக்கின்ற அனைத்து இடைத்தேர்தல்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியான வெற்றியை தரும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.